Hello friends, welcome to Sivathrixt. So நம்ம எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போ கவர்மெண்ட் வீட்டில் நிறைய வந்து சோலார்ஸ் வந்து நிறைய கொடுத்துட்டாங்க. ஸோ எல்லாருமே 5 லைட் எரியுற மாதிரி ஒரு சோலார் சிஸ்டம் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் நான் ஃபேன் கனெக்ட் பண்ணணும் அப்படின்றாங்க. இப்போலாம் பார்த்தீங்கன்னா அது கொடுத்து 5 வருஷம் ஆயிடுச்சு, கிட்டத்தட்ட பேட்டரி ஃபால்ட் ஆகிடுச்சு, எல்லாம் அப்படியே விட்டுட்டாங்க. ஸோ வீணாக போயிடுச்சு அப்படின்ற மாதிரி கேட்டாங்க. நிறைய பேர் வீட்டில் போய் பார்த்தீங்கன்னா வீணாக போயிருக்கும், அப்படியே எந்த ஒரு யூஸ்மே இல்லாமல் அப்படியே தான் கிடக்கும். ஸோ என்ன காரணம்னா பேட்டரி போயிருக்கும், அதை மாற்றினா ஒரு 10,000 செலவாகும். ஸோ அதை மாற்றாமல் அப்படியே போட்டு வச்சு நிறைய பேர் வீணாக்கிடுறாங்க. ஸோ அதை வந்து நம்ம இன்வெர்டர் பேட்டரியில் எப்படி கனெக்ட் பண்ணலாம் அப்படின்றத இதில் பார்க்க போகிறோம். ஸோ சாதாரணமாக ஒரு இன்வெர்டர் பேட்டரியில் ஒரு 100 வாட்ஸ் பேனல் கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் கனெக்ட் பண்ணிங்கன்னா நார்மலாக ஒரு ஃபேன் வந்து ஒரு 60 வாட்ஸ்லேருந்து 80 வாட்ஸ் வரைக்கும் எடுக்கணும்னு வச்சிங்களா. நார்மலாக ஒரு ஃபேனை தாராளமாக நீங்கள் வந்து அந்த பேனல் வச்சு உங்களால் ஓட்ட முடியும். ஸோ ஏன் அதை வந்து வேஸ்ட் பண்ணணும் அப்படின்றதுனால வீட்டுக்கு நீங்கள் ஒரு இன்வெர்டர் பேட்டரி போடுறதுக்கு உங்களுக்கு ஐடியா இருந்ததுன்னா தாராளமாக அந்த பேனல் இது கூட சேர்த்து கனெக்ட் பண்ணி ஈஸியாக நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதை தான் இந்த வீடியோஸில் நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம். வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா சிங்கிள் பேனல் உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ 100 வாட்ஸ் பேனல் வந்து சிங்கிள் பேனல் கொடுத்து 2 கோர் ஒயரை வச்சு கனெக்ட் பண்ணி உங்களுக்கு கீழே கொண்டு போய் உங்களுக்கு கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த இன்வெர்டர் பேட்டரிஸை அப்படியே வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு நீங்கள் எடுத்துருங்க. ஸோ நம்ம நார்மலாக நம்ம வீட்டுக்கு இன்வெர்டர் பேட்டரி தான் போட போகிறோம். ஏன்னா எங்கள் வீட்டில் வந்து ஃபேனு லைட்ஸ் இதெல்லாம் நான் நிறையா யூஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. நம்ம இன்வெர்டர் பேட்டரி போடலாம்னு சொல்லிட்டு வந்தாச்சு. வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே சோலார் பேனல் இருந்தது. ஸோ இந்த சோலார் பேனல் ஏன் நம்ம வேஸ்ட் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சின்னதாக ஒரு சார்ஜ் கண்ட்ரோலர் இருக்குது. ஸோ அந்த கண்ட்ரோலரை வாங்கி இதில் கனெக்ட் பண்ணி அப்படியே யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா வந்தது. ஸோ நல்ல ஒரு கண்ட்ரோலர் வாங்கி கனெக்ட் பண்ணியாச்சு. இந்த கண்ட்ரோலர் ஆல்ரெடி நீங்கள் வீடியோஸ் பார்க்கலன்னா அந்த இதை பற்றி ஃபுல் டீட்டெயிலாக வந்து நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன வேணால் கண்ட்ரோல் பண்ண முடியும், என்ன வோல்டேஜ் வேணால் உங்களுக்கு ஃப்ளக்சுவேஷன் பண்ணி மாற்ற முடியும். குறைஞ்ச ரேட்டில் ஒரு நல்ல ஒரு சார்ஜ் கண்ட்ரோலர்னு சொல்லலாம். 24 வோல்ட்லையும் யூஸ் ஆகும், 12 வோல்ட்லையும் யூஸ் ஆகும். ஸோ அந்த மாதிரி ஒரு சார்ஜ் கண்ட்ரோலர் தான் இது. ஸோ இந்த சார்ஜ் கண்ட்ரோலர் வச்சு தான் கனெக்ட் பண்ணியிருக்கேன். டேரெக்டாக பேனல்லேருந்து எடுத்துகிட்டு வந்து இதில் கனெக்ட் பண்ணியிருக்கேன். இதுலேருந்து 2 ஒயர் எடுத்து 2 பேட்டரியும் பாசிட்டிவ் நெகட்டிவ் கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இவ்வளோ தான் இதோட கனெக்ஷன், வேறு எந்த ஒரு கனெக்ஷனுமே பண்ணல. பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த இன்வெர்ட்டருக்கு எந்த ஒரு மெயின்ஸுமே நான் கொடுக்கல. ஏன்னா மெயின்ஸுக்கு கனெக்ஷன் கொடுக்க ஒன்றும் எலக்ட்ரிஷன் வரல. இதுலேருந்து அவுட்புட் மட்டும் நான் எடுத்து அப்படியே யூஸ் பண்ணுற மாதிரி அவுட்புட் மட்டும் கொடுத்துருக்காங்க. அதை மட்டும் நான் வச்சு அப்படியே கனெக்ட் பண்ணியிருக்கேன். இது ஒன்றும் சுவிட்ச் பாக்ஸ் ஃபிக்ஸ் பண்ணாத காரணத்தினால மெயின்ஸ் கனெக்ட் பண்ணாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் வந்து ஒர்க் ஆகுது. இந்த ஃபேன் வந்து அந்த பேனல் வந்து டேரெக்டாக அந்த பேட்டரிக்கு சேவ் ஆகி பேட்டரியிலேருந்து உங்களுக்கு டேரெக்டாக ஃபேன் வந்து ஒர்க் ஆகிட்டு இருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் மெயின்ஸே உங்களுக்கு கனெக்ட் பண்ணாமல் வச்சுருக்கேன். ஸோ மெயின்ஸ் கார்டு பார்த்தீங்கன்னா பக்கத்தில் தான் கிடக்குது. இந்த மெயின்ஸ் கார்டை கனெக்ட் பண்ணாமல் இருக்கிறதுனால உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து சோலார்லேருந்து வரக்கூடிய பவரை வச்சு தான் இந்த ஃபேன் வந்து இப்போதைக்கு உங்களுக்கு ஓடிட்டு இருக்கு. 100 வாட்ஸ் பேனலில் வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி ஓடிட்டு இருக்கு. ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பேனலை வச்சு உங்களை கனெக்ட் பண்ணி பெருசாக வந்து காட்டிடுவாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு சின்ன 7H வச்சு ஒரு போஸ்ட் கொடுத்துட்டு ஒரு பெரிய டிவியை ஓட வச்சு காட்டுவாங்க. ஸோ இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது. ஒரு நார்மலாக ஒரு சின்ன இன்வெர்டர் வச்சு உங்களுக்கு எப்படிப்பட்ட லோடையும் வந்து உங்களுக்கு யூஸ் பண்ணி காட்டலாம். அதை எவ்வளோ நேரம் யூஸ் பண்ண முடியும், அது என்ன ஆம்ஸில் நம்ம போடணும் அப்படின்றத ஒரு டீட்டெயில்ஸ் இல்லாமல் நிறைய பேர் வந்து சின்ன சின்னதாக ஒரு வீடியோஸ் மேக் பண்ணி போட்டுறாங்க. அது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட மில்லியன்ஸ் கணக்கில் வியூவர்ஸ் கூட போகுது. ஸோ அந்த மாதிரி வியூஸ்லாம் இருந்தாலும் கூட உங்களுக்கு ப்ராப்பரான வீடியோஸ் கொடுக்கணும்னா கண்டிப்பாக இந்த மாதிரி கனெக்ஷன்லாம் நீங்கள் என்ன வாட்ஸ் ஒரு லைட் எடுக்கும், என்ன வாட்ஸ் வந்து ஒரு சோலார் பேனல்லேருந்து நமக்கு கிடைக்கும், அதெல்லாம் வந்து கால்குலேஷன் போட்டதுக்கப்புறம் தான் உங்களுக்கு நார்மலாக ஒரு வீட்டுக்கு கனெக்ஷன் பண்ணி நீங்கள் ரெகுலராக நடைமுறை வாழ்க்கைக்கு வந்து நீங்கள் யூஸ் பண்ணணும்னா இந்த மாதிரி கால்குலேஷன் இருந்தால் மட்டும் தான் நீங்கள் யூஸ் பண்ணலாம். நார்மலாக ஒரு சின்னதாக ஒரு 50 வாட்ஸ் சோலார் பேனல் வச்சு நான் டிவியை ஓட்டி காட்டுறேன், ஏசியை ஓட்டி காட்டுறேன்லாம் வந்து நிறைய பேர் காட்டுறாங்க. ஸோ அதெல்லாம் வந்து சும்மா ஃபேக்கான ஒரு வீடியோஸ்ன்னு நீங்கள் வந்து புரிஞ்சுக்கணும். அது மாதிரி நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அதை பார்த்து வாங்கி நீங்கள் வேஸ்ட் பண்ணாதீங்க. ஸோ மினிமம் பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போலாம் வந்து ரொம்ப ரொம்ப குறைஞ்சி போயிடுச்சு. எல்லா சோலார் பேனல்லையும் பார்த்தீங்கன்னா நார்மலாக நம்ம ஷீட்டு போடுற ரேட்டுக்கு வந்து சோலார் பேனலில் போடுற அளவுக்கு இன்னும் கொஞ்சம் நாளில் வந்துடும். ஸோ அதுக்கு ஒன்றும் பெருசாக வித்தியாசம் இல்லை. ஒரு 10,000 நீங்கள் ஷீட்டு போகிறீங்கன்னா 20,000 பார்த்தீங்கன்னா அந்த ஷீட் ரேஞ்சுக்கு நீங்கள் சோலார் பேனலில் போடலாம். ஸோ அந்த ரேஞ்சுக்கு வந்து இப்போ வர குறைய ஆரம்பிச்சிருச்சு. நீங்கள் நார்மலாக இன்வெர்டர் போட்டிருந்தீங்கன்னா நீங்கள் சோலார் பேனலில் ஈஸியாக கனெக்ட் பண்ணி ஒரு சார்ஜ் கண்ட்ரோல் வாங்கி கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம சேனலில் பார்த்து நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு தேவையான சோலார்ஸ் வந்து ஈஸியாக கனெக்ட் பண்ணி நிறைய பேர் யூஸ் பண்ணிருக்காங்க. ரெண்டு சார்ஜ் கண்ட்ரோலர் நீங்களும் யூஸ் பண்ணி பயன்படுத்துங்க. இந்த சார்ஜ் கண்ட்ரோலர் நிறைய சார்ஜ் கண்ட்ரோலருக்கு என்ன வித்தியாசம்? ஸோ இது வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, என்ன கம்பேரிசன் அப்படிங்கறீங்க. ஸோ இதுல ஒரு சார்ஜ் கண்ட்ரோலர் தான், அது ஒரு சார்ஜ் கண்ட்ரோலர் நம்புறேன். ஸோ இது ரெண்டுத்துக்குமான வித்தியாசம் நிறைய இருக்கு. சார்ஜ் கண்ட்ரோலர் இந்த சார்ஜ் கண்ட்ரோலரை பொறுத்தவரைக்கும் ஒரு யூபிஎஸ் வச்சு 24 வோல்ட் கொடுத்துட்டு நீங்க 12 வோல்ட் வரைக்கும் நீங்க கனெக்ட் பண்ணிக்க முடியும். அது மாதிரி பார்த்தீங்கன்னா 20 ஆம்ஸ்ல இருந்து 40 ஆம்ஸ் வரைக்கும் கொடுத்திருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 500 வாட்ஸ்ல